இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மதுரை வடக்கில் காங்கிரஸ் போட்டியிட வேண்டும் என்று கார்கேவிடம் கோரிக்கை வைப்பேன் என்று மாணிக்கம் தாக்கூர் பதிவிட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸை போட்டியிட வைக்க வேண்டும் என்று கார்கேவிடம் கோரிக்கை வைப்பேன் என்று விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பதிவிட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுரேஷ்குமார். சுரேஷ்குமார், மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் வரும் தேர்தலில் காங்கிரஸை போட்டியிட வைப்பேன் என்று மாணிக்கம் தாக்கூர் பதிவிட்டிருக்கிறார். என்ன காரணம்? மதுரை வடக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய திமுக சட்டமன்ற உறுப்பினரோடு என்ன பிரச்சனை? தற்போதைய நிலையில் காங்கிரஸ் பொறுத்தவரையில் எம்பி மாணிக்கம் தாக்கூர் ஒரு எக்ஸலத்தில் பதிவை ஒன்றை இருக்கிறார். அதில்தான் மதுரை வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் நிற்க வேண்டும் என்ற கருத்தை பதிவிட்டிருக்கிறார். அதாவது நேற்றைய தினம் இந்த மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் என்பது தமிழகம் முழுவதும் நடைபெற்றிருக்கிறது. அந்த வகையில் மதுரையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் திமுகவினுடைய மதுரை மாநகர மாவட்ட செயலாளர் கோ தளபதி பங்கேற்று பேசியிருக்கிறார். அதில் இந்தியா கூட்டணிக்கு பொறுத்தவரையில் முக்கியமாக தலைவர்களாக இருப்பவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அதே போன்று மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ் போன்றவர்கள் இருக்கிறார்கள். இவர்களால் தான் இந்தியா கூட்டணி என்பதே தெரிகிறது. நாம் இல்லாவிட்டால் இந்தியா கூட்டணியே கிடையாது என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ஆகவே இதற்கு எதிர்பார்க்கும் வகையில் தான் எம்பி மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இந்த எக்ஸல பதிவை விட்டிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தளபதி அவர்கள், அதாவது அந்த மதுரை மாநகரத்தினுடைய கோ தளபதி அவர்களை எதிர்க்கும் வகையிலும், மேலும் காங்கிரஸ் இந்த விவகாரத்தில் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதாக காட்டுவதற்காகவும் இந்த எக்ஸல பதிவிட்டிருக்கிறார். அந்த வகையில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மதுரை மாநகர வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் போட்டியிட வேண்டும், அதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கார்கே அவர்களிடம் வலியுறுத்துவேன் என்ற பதிவை தான் காங்கிரசினுடைய எம்பி மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார். ஆகவே ஏற்கனவே காங்கிரஸ் திமுகவுடைய உறவு என்பது தமிழகத்தை பொறுத்தவரையில் தேர்தலை ஒட்டி அவ்வப்போது சர்ச்சைகள் எழுந்து வருகின்றன. அதிலும் குறிப்பாக ஆட்சியில் பங்கு போன்ற கருத்துக்கள் எல்லாம் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் முன்வைத்து வருகிறார். இப்படிப்பட்ட சூழலில் தான் நேற்றைய தினம் திமுகவினுடைய மதுரை மாநகரத்தினுடைய மாவட்ட செயலாளர் கோ தளபதியினுடைய பேச்சுக்கு எதிர்வினை ஆற்றும் வகையில் இந்த கருத்தை பதிவிட்டிருக்கிறார் என்றே பார்க்க வேண்டும். கார்த்திகா, நாங்கள் இல்லாவிட்டால் இந்தியா கூட்டணியே கிடையாது என்று மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் கோ தளபதி பேசிய நிலையில் அதற்கு எதிர்வினையாற்றியிருக்கிறார் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர். இந்த முறை மதுரை வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் நிற்க வேண்டும் என்று கார்கேயிடம் வலியுறுத்துவேன் என்றும், தன்மானம் காக்க சிலருக்கு பாடம் புகட்ட வேண்டும், அதிகார திமிருடன் இருந்தால் தோழமை கட்சிகள் அமைதியாக இருக்கும் காலம் முடிந்துவிட்டது என்றும் அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.